ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம். ம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு ஏன் சுக்கிர பகவான்? இன்னைக்கு தான் சுக்கிர பகவானோட நாள். ஓ, வெள்ளிக்கிழமைங்கிறனாலயா? ஆமா. அப்புறம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? குருவோட நாள். இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு டே? இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடியவே இல்லை, எந்திரிக்கவே முடியல. டயர்டா இருந்துச்சா? ரொம்ப டயர்டாச்சு. ஏன் டெய்லி வெள்ளனை எழுந்திரிக்கிறனாலயா? தெரியல, நேற்று நைட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பேன் போல. நேற்று வயிறு சரியில்லை, ரொம்ப சிரமப்படுச்சு. அதனால லேட்டாக தான் தூங்கியிருப்பேன் போல. நைட்டா? அதனால தான். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வாங்கிட்டு வந்தோம் பாருங்க. இது பழம் பாருங்க, 100 ரூபா. இந்த பழம் செவ்வாழை பழம். இது எவ்வளவு? அது அரை கிலோ. திராட்சை எவ்வளவு? அரை கிலோ 50 ரூபா. 50 ரூபா வெள்ளை திராட்சை. ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே வாங்கினா செவ்வாழை 150 ரூபாயா இருக்கும். ஆமாம், கூட கூட. இது புதுக்கோட்டையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். புதுக்கோட்டைனா கொஞ்சம் கம்மி மம்மி. கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. 50 ரூபா கம்மி இல்லை? ஆமாம், 50 ரூபா கம்மி இல்லை, பரவாயில்ல. 50 ரூபா கம்மி. நைட்டு யாரோடது மம்மி பார்த்தீங்க? நைட்டா இதோட தான் பார்த்தேன், வினோத் சங்கீதா. அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்க அதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிடுது. அது எப்போ பழம் போவாங்க? இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிடுற குலதெய்வம் கோயிலுக்கு. இப்பவும் எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல போவானா. இந்த வாட்டி 2 வீலர்ல விட்டார். அவங்க தானே சொன்னீங்க குலதெய்வம் கோயில்ல போய் சுத்தம் பண்ணி அவங்க பொங்க வச்சு அதெல்லாம் பண்றாங்க. அவங்க வேற வினோத் சீதா. அது வினோத் சங்கீதா. வினோத் சங்கீதா. இவரோட குலதெய்வம் கோயில் நல்ல பெருசா, பில்டிங் நல்லா இருக்கு. அங்காள பரமேஸ்வரியானு நினைக்கிறேன். நல்ல பெருசா நல்லா இருக்கு. ஓ மம்மி, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். மயிலாடுதுறையில் டிஎஸ்பி எஸ்பி 2 பேரும் ஃபைட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிறா. எஸ்பி வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு டிஎஸ்பியை. டிஎஸ்பியை த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ, ஜூலை 7 8 அவருக்கு வந்து இது கொடுத்த காரை வந்து மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வேணும், உங்களுக்கு கொடுத்த காரை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தா சரி, என்னடா இவர் கொடுத்த காரை மினிஸ்டருக்காக கேட்குறாரு. இல்லை சார், தர முடியாது, நீங்கள் எதா இருந்தாலும் ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க, நான் காரை அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி அப்படின்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா ஆர்டரை அனுப்பி விடல, காரை அனுப்புங்கன்ட்டு இருக்காங்க. இல்லை சார், அனுப்ப முடியாது சார்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஓ, அனுப்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேராக வந்து 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ இது நடந்துச்சுல, திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பந்தோபஸ்து பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. இவரும் அதே காரை அதே டிரைவரை கூட்டிக்கிட்டு, இவருக்கு கொடுத்த காரு டிரைவரை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு திருச்செந்தூர். 8ஆம் தேதி 9ஆம் தேதி அங்கே 2 நாள். அப்புறம் திருச்செந்தூர் முடிச்ச உடனே நேராக என்ன சொல்லியிருக்காங்க, சிஎம் இது திருவாரூர் இங்கே வராரு, நீங்கள் அந்த மீட்டிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா, அங்கே ஒரு 3 days அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வேலை காரை இறங்கிட்டு நீங்கள் காரை அனுப்பிச்சி விடுங்க, எங்களுக்கு வேணும் காரு, மினிஸ்டருக்கு கார் வேணும், எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் இவரை அனுப்பிட்டாரான். டிரைவரையும் அனுப்பிட்டு இவரையும் அனுப்பிட்டாரான். அப்புறம் கார் எடுத்துக்கிட்டாங்களாம். கடைசியாக அதை மினிஸ்டருக்கு யூஸ் பண்ணவே இல்லையா, யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்களாம். இவருக்கு அடுத்த நாள் காலையில் கேட்டால், காரு கேட்டால் ஒரு ஓட்டக்காரனை அனுப்பிச்சி விட்டாங்களாம். சார், நான் எப்படி சார் டியூட்டி பார்க்குறதுன்னு கேட்டாராம். காலையில் எழுந்திரிச்சு அப்போ இவங்க வந்து ஓட்டக்காரனை அனுப்பிச்சி விட்டாங்களா. அந்த காரில் பாதி தூரம் போனாலே புகையாக வந்துடுதா. அப்புறம் நான் எப்படி சார் டியூட்டி பார்க்குறதுன்னு கேட்டால் சைலண்டாக இருக்காராம். எஸ்பி சைலண்டாக இருக்காராம், இன்னொருத்தர் டிஜி யாரோ ஒருத்தவங்க சைலண்டாக இருக்காராம். அப்புறம் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு உடனே நேற்று என்ன பண்ணியிருக்காரு, காலையில் கிளம்புனவர் பொடிநடையாக நடந்தே போயிருக்காரு மயிலாடுதுறை டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு. உளவுத்துறையில் வேலை பார்த்துருக்காரு. இனிமேலுக்கு இவங்க சரியாக வராதுரா, ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டே ஆனா, இது வந்து வெளியே சொல்லியானா. ஆமாம், வெளியே சொல்லியானும்னு என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் இருந்து ஒய்ஃப் அனுப்பிவிட கிளம்பியிருக்காரு. கிளம்புனவர் நேரம் தொப்பி எடுத்துக்கிட்டு ரோட்டில் நடந்தே போயிருக்காரு. வீட்டில் நடந்தே போய் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. உள்ளே போயில ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுருக்காரு, அங்கே வந்துருங்க எல்லாரும், நான் அங்கே பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு. சரிண்ணா, அங்கே போன உடனே நடந்தே வர்றேன் பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கேன், எனக்கு ஒரு கார் தர்றதில்ல, அதனால நடந்தே வர மாதிரி இருக்கு, இது எல்லாரும் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனையில் போயிட்டு இருக்கு.
எஸ்பி டிஎஸ்பி மயிலாடுதுறை. கொடுத்ததை இவங்க வேண்டாம். மயிலாடுதுறையில் மம்மி த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. அவர் டிஎஸ்பி அவர் சொல்கிறாரு, இது எஸ்பி கூப்பிட்டு சொன்னாரா, நீங்கள் இப்படி நிற்காதீங்க, வளைஞ்சுதான் போகணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னாரா. அது மாதிரி பொடி ரெடி ஆயிடுச்சு. அது கச்சாயம் வச்சுட்டேன். அந்த இது எந்திரிச்சு வருதுல்ல அல்சருக்கு. அல்சர்னா ஆமா, அந்த எடுத்து வாங்கிருக்காரு. அது கொஞ்சம் நல்லதுன்னு சரின்னு அதை இது பண்ணி பயன்படுத்தி. நேற்றுக்கு ஏதோ 5 இதுன்னு சொன்னீங்களே, 50 தேனி. அது என்ன வீடியோ தேடிக்கிட்டே இருந்தீங்களே? ஆமா, இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா சரியா கேட்கவும் மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மாதிரி நாட்டு மருந்துக்கு சித்த வைத்தியத்தை பார்க்குறது. நேற்று காலையில் அது ஏன் மேம் இவ்வளோ தூரம் சின்சியராக தெரிஞ்சீங்க? ஆமா, எனக்கு வேற நான் ரொம்ப அது சரின்னு பத்திரமா காப்பாற்றணும்னு எடுத்து வச்சிருந்தேன். நீ அதை போய் தொலைச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? வாட்ஸ்அப்பில் நான் வந்து எஃப்எம் வைக்க சொன்னீங்கல்ல, அது எஃப்எம் வச்சு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. சரி, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தேர்ந்த குரூப் எடுத்தேன், பார்த்தா வாட்ஸ்அப்பு இல்லைங்கிறது தெரியுது. அன்இன்ஸ்டால்னா என்ன? அது இது அந்த இடத்துல தேவையில்லைன்னு அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓ, அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அப்புறம் பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தா டேட்டா வந்து 2 நம்பர் வச்சுருக்கீங்கல்ல, அதில் மொதல் நம்பரா 2வது நம்பர்னு கேட்குது. நான் மொதல் நம்பர்னு கொடுத்துட்டேன். மொதல் நம்பர்னா புதுசாக வந்துருச்சு. 2வது நம்பர்னா 7035, 2வது நம்பர்னா பழசுல இருந்து இது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கோம். சரி, நான் அதை விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா 3வது ஆப்ஷன் அவரோட சேனலில் போய் வீடியோ தேடணும். அப்புறம் தேடி தானே எடுத்தேன் எம்மி. அவரான கடவுளுக்கு மக்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் கிஃப்ட். அந்த ஒரு டாக்டரா? ஆமா, ரொம்ப பொறுமையா நல்லா சொல்றாரு. எஜ்ஜிய காட்டு ஒரு பேரு சிஜி என்னமோ ஒரு எஜ்ஜிய காட்டி. அவர் எல்லாத்துக்குமே போடுறாரு மேமே, குடல் இறக்கம், குடல் எல்லாத்துக்குமே போடுறாரு. அவர் எப்படி எல்லாத்துக்குமே ஜென்ரலா பாப்பாரா இல்ல எப்படி? இல்ல, அவர் நாட்டு மருந்து நினைக்கிறேன். அவரோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனா அவ்வளவு பேர் கமெண்ட்ல போடுறாங்க, நீங்க வாழும் தெய்வம் அப்படி இப்படின்னு போடுறாங்க. வாழும்போது இவர் போட்ட மருந்து சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இங்கிலீஷ் மருந்து கலக்காம எல்லா நோய்க்குமே போடுறாரு. சளி, இருமல் எல்லாத்துக்குமே இவர் அனுபவப்பட்டு போடுற மாதிரியே போடுறாரு. நல்லா இருக்கு. ஒரு சிலர் அதோட பொருந்த மாட்டாங்க. சொல்றதோட பொருந்த மாட்டேங்கிறாங்க. லேடிஸே பாடாது பண்றாரு. இப்ப நம்ம கண்ணு காமிச்சோம்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு லேடி பொருந்த மாட்டேங்குது. இவர் என்ன பொருந்துறாரு? அந்த கண்ணு பார்த்த டாக்டர் பொருந்துறாரு. அதே ஏன்னு தெரியல. ஒரு சிலர் அவங்களுக்கு அதுக்கும், அதாவது அது முழுசா அந்த ரசிக்கலை, ரசிக்கல. கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி வைக்கிறேன் சொல்லி சாம்பார் வைக்காம நைட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கலாம். 2 நேரத்துக்கு மட்டும் குருமா. இதே 2 நேரத்துக்குமா? ஆமா, இந்த அது கீரை இருக்கு. கேரட்டும் உருளைக்கிழங்கு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா? ஆமா, தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய், பொட்டுக்கடலை, இது முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கிறனால இதை பண்ணிடலாம் முடிவு பண்ணிங்களா? வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வைக்கணும். சரி, சாம்பாரே வச்சு போர் அடிச்சு போச்சு, இதை பண்ணுவோம். பீட்ரூட் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கிடந்துச்சு. வேற விதத்துல எதுலையும் நம்மளால சாப்பிட முடியல. அதனால இப்படி சமைச்சு சாப்பிடுவோம். பீட்ரூட்லாம் சேர்த்துக்கணும். நிறைய பேர் வேக வச்சு தோசை மாவு கலக்குறாரு, அப்படி எல்லாம் பண்றாங்க. நீ எல்லாம் அதை சாப்பிட மாட்டேன். ஆனா அன்னைக்கு சிஸ்டர் வீட்டுல பீட்ரூட் தானே போட்டீங்க? எந்த தோசைல? சப்பாத்தில இல்ல, அது வந்து பீட்ரூட் இல்ல, அது வந்து இந்த கிழங்கா, சக்கரவள்ளி கிழங்கு. அது நல்லாவே இல்லை மம்மி அன்னைக்கு தோசை சப்பாத்தி. அப்படியா? கண்ணங்கரைன்னு இருந்துச்சு. அது கேப்பு மாவும் போட்டாவ. அவ எப்பவுமே கேப்பு மாவும் போடுறா. ஏன் அதெல்லாம் போடுறா தெரியல. கேப்பு மாவும் நல்லது இல்லை உடம்புக்கு. அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் செடி வச்சா நல்லா பெனிஃபிட் தான். நேற்று சாயந்தரம் 3 தேங்காய் வச்சேன், முந்தானத்து 3 தேங்காய், 3 கத்திரிக்காய் வச்சேன்.
அன்னைக்கு முந்தானத்து சாயந்தரம் 3 கத்திரிக்காய், நேத்து 3 கத்திரிக்காய், நல்லா இவ்வளவு பெருசு. பரவாயில்ல மம்மி, பரவாயில்ல பெனிஃபிட். நம்ம அதுவே குழம்பு வச்சுக்கலாம். ஆமா, 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் போட்டே குழம்பு வச்சு சாப்பிடலாம். குழம்பு வச்சுக்கலாம். ஆமா, பரவாயில்ல. இதுலயும் இப்போ ஒரு 3 கிலோவுக்கு அரைச்சிருக்கும். பரவாயில்ல. ஆனா வாங்கினது வந்து 10 ரூபா 20 ரூபா தான். 30 ரூபா. 30 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவுதான் எடுத்துருப்போம் மம்மி? ஆமா, காக்கா கிலோவா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி எடுத்துருப்போம். இது இன்னமும் காய்க்கும். வயசார வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் பெனிஃபிட் தான். மிளகா வச்சுக்கலாம். அது என்னது? மிளகா கண்ணா? மிளகா கண்ணு நம்ம சரியா அது இன்னமும் வரவே இல்லை. அங்கிட்டு கண்ணு நட்டதெல்லாம் ஏன் தெரியல. ஏன்னு தண்ணி பத்தலையா இல்லை சூரிய ஒளி பத்தலையா? பத்தாமல, சூரிய வெளிச்சம் இல்லை. சூரிய வெளிச்சம் இருக்க மாதிரி வைக்கணும். அது நிழல், வாழை இலை நிழல், அந்த மரத்தோட நிழல் எல்லாம் விழுகிற நல்லா இருக்கு. அதால எந்திரிச்சு வர முடியல. அப்ப பின்னாடி செடினே வைக்கக்கூடாது இல்ல? ஆமா, பின்னாடி செடினே வைக்க கூடாது. இல்ல, மரமா தான் வைக்கணும். மரமா தான் வைக்கணும். ஆமா, பிளாமரம் பெரிய பெரிய மரம் வந்துரும்னு பாக்குறேன். இங்கிட்டு வச்சிருந்தா கூட வந்திருக்கும். இந்த மிளகாயுமே நிறைய காய்க்கும். மிளகாய்க்கும் அது வளரணும்ல பெருசா. ஆமா, பெருசா வளர்ந்தா தானே காய்க்க முடியும். ஆமா, அது வளரவே இல்லை. அது எப்படி மம்மி இப்போ வயசார வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்குமா? ஆமா, அது நம்ம 2 காய் 3 காய் முதல்ல எல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சிச்சு. ஆமா, இப்போ வந்து 2 3 அப்படி காய்ச்சி பிஞ்சு விட அது வாடி காய்ச்சிக்கிட்டே இருக்கு. பிஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கு. பூ விடுது வச்சு அப்புறம் அதுலேருந்து குட்டி காய் வருது. அப்புறம் பார்த்தா நம்ம அடுத்த நாள் பார்க்கறதுக்குள்ளேயும் திடீர்னு பெரிய காயாக வந்துடுது. அது வளர்றதே தெரியல. அது மாதிரி இந்த எய்த்தாப்புல முருங்கை மரம் நிக்குதுங்க அவங்க வீட்டுல. ஏத்த வீட்டுல நான் பார்த்தேன். முந்தானத்து நைட்டு பார்த்தேன், ரொம்ப குச்சி குச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நேத்து பாக்குறேன், நேத்து காலையில பாக்குறேன், நல்லா முருங்கைக்காய் நல்ல ஒரு விரல் தண்டி இருக்கு. நல்லா பெருசு, அவ்வளவு பெருசுருது, கனமாயிருது. இயற்கையோட இது அதெல்லாம். ஆமா, நான் யாராவது பூ மலர்றது பார்த்துருக்குமா? அந்த அதே மாதிரிதான் இருக்கும். அது சைலண்டா மலர்ந்துரும் பூ. அதே மாதிரி இந்த நவம்பர் டிசம்பர் கடவுளோட ஒரு இயற்கையோட அதிசயம் தானே ஒழிய நம்ம கையில எதுவுமே கிடையாது. இயற்கை தான் மெயின். ஆமா, நம்மளும் இந்த ஜீவராசி. நான் இப்போ பூனை இது மாதிரி ஒரு இதுல மேல கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு ஜீவன் தான் நம்மளும். ஆமா, நம்மளுக்கு கொஞ்சம் 6 இது இருக்குனால வீடு கட்டணும், சௌரியமா இருக்கணும், நல்லது சாப்பிடணும், தேடி வச்சுக்கணும். தேடி சாப்பிட முடியாது, பணத்தை கொட்டி வச்சுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இயற்கையோட இதாலதான் எல்லாமே நடக்குது. ஆமா, இயற்கை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இந்த முருங்கைக்காய் பார்த்தேன், உள்ளியா ரொம்ப துண்டா இருந்துச்சு. முந்தானத்து பாக்கியில நேத்து காலையில எந்திரிச்சு பாக்குறேன், நல்ல தடிமனா இருக்கு. கொஞ்சம் தடிமனா ஆயிடுச்சு. அப்ப நைட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அது எப்படி இதா இது வரும். ஆனா முருங்கை மரத்துக்குலாம் யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாலும். தண்ணி ஊத்தல, யாருமே ஊத்தல. ஒரு சில மரங்களுக்குலாம் தண்ணி ஊத்துறது இல்ல. அதே மாதிரி ரோட்ல இருக்க புளிய மரத்துக்கு தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. ஆனா எவ்வளவு காய் காய்க்குது. புளிய மரம் உளுப்பையில பாத்தீங்கன்னா அங்க மேல இருந்து ஏறி உழுப்புனான்னா போதும், அப்புறம் கடப்படான்னு கொட்டும். புளிய மரம் உழுப்புறத பாத்திருக்கீங்களா மம்மி? அவ்வளவு புளி வரும் மம்மி. அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ற புளியே அதுல இருந்தா மரத்துல இருந்தா உழுப்பி வருது. ஆனா இங்கிட்டு நம்ம ஏரியால இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உழுப்பிக்கிறா. மரத்துல புளி இருந்தா அப்படியா உழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிற மாதிரி. நம்ம இப்ப இந்த பொருள்களை வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றோம்ல. இப்போ துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு 1/4 கிலோ யூஸ் பண்றோம்ல. அது மாதிரி அவங்க புளியை வந்து வேணுங்கையில அப்போதைக்கப்ப உழுப்பிக்கிறா. அப்படி உழுப்ப முடியாது. புளியெல்லாம் இல்லைன்னா விழுந்துடும். புளியில எந்த ஒரு பழமும் பழுத்துருச்சுன்னா மரத்துல தங்காது, விழுந்துடும். அப்படியா? எந்த பழமா இருந்தாலும் சரி பழுத்துருச்சுன்னா மரத்துல தங்காது, விழுந்துடும். வெயிட் கூடிருமா? வெயிட் கூடாது, அதோட அந்த காம்போட இது போயிடும். இது ஸ்ட்ரென்த் போயிடும், அதனால விழுந்துடும். கை விட்ட மாதிரி. உயரத்துல இருந்து நம்ம ஒருத்தவங்க கையை விட்டோம்னா அவங்க விழுந்துருவாங்கல்ல, அது மாதிரி. திறக்க முடியல கொஞ்ச நேரம்.
உங்களுக்கு இந்த எஸ்பி விஷயத்தை பார்த்தா கேட்டால் என்ன சொல்லுது? பீட்ரூட்டுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அரைச்சிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதை தூக்கி ஊற்றணும் இதில். ஆமாம், குக்கரில் ஊற்றி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீரை செய்யணும். ஆமாம், அல்சர் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கு. அப்பா உங்களுக்கு புரியல. ஆமாம், அதை நீங்கள் அப்பையிலேருந்தே க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலையா மம்மி? அப்பையிலேருந்தே டாக்டர்கிட்ட போல. இப்போ வந்து உள்ளுக்கு அந்த இதை போட்டு பார்க்கணும். அந்த என்னமோ உள்ளுக்கு போட்டு எண்டோஸ்கோபி. ஆமாம், வயிறு எவ்வளோ புண்ணா இருக்கு? ஆமாம், வயிறு எவ்வளோ புண்ணா இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்மளே பார்த்துக்கலாம் மம்மி வீட்டில் இருந்து? எப்படி? இல்லை கேட்குறேன். இல்லை, எண்டோஸ்கோபி புதுக்கோட்டையில் டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும். அவங்க விடுறத பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் தெரியுதுல்ல மம்மி? ஆமாம், எவ்வளோ இவர் விடுறது ராயபுங்குமார் விடுறது அவர் பல்லுக்கான எண்டோஸ்கோபி. ஒன்னொன்னுக்கும் ஒருத்தருக்கான எண்டோஸ்கோபி. அவர் நானும் இந்த நர்ஸ் நேற்று பேசிக்கிட்டு வந்தேன். எந்த ஒரு விஷயத்துலையும் அப்டேட்டாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. இப்போ ராயபன்குமார் வந்து நான் படித்த காலத்தில் ஒரு எக்யூப்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ போயாங்கிட்டு வேறு என்ன இப்படி பண்ணுறாரு, புதுசாக எக்யூப்மெண்ட் வந்திருக்கு வலிக்காமல் அதை போய் இது பண்ணுறதை விட்டுவிட்டு அதை விட்டு பழைய காலத்தில் உள்ளதையே நான் படித்தது இப்படித்தான் படித்தேன்னு சொல்லிக்கிட்டு தான் என்ன விட்டுறது. நல்லா பார்க்குறாரு புதுக்கோட்டையில். அவர் எதுக்கு தோணி நல்லா எடுக்கிறாரு மருந்து மாத்திரை. அவர் கேட்டார்ல ஒரு நாள், மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிடல சார். அப்புறம் எதுக்குமா திரும்ப வந்தீங்க? அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியுது அந்த நோயோட தீவிரம் எவ்வளவு இருக்கு என்னன்னு. நமக்கு தெரியாது. அதை யோசிச்சு நல்லா எழுதுவா. ஆமா, டாக்டர் ஒரு விதத்துல தெய்வம்னு தான் சொல்லணும். நாம சும்மா மனுஷங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம படிக்கல, அதனால அதை பத்தி தெரியாது. அதை கியூர் பண்றாங்கல்ல. அது மாதிரிதான் டாக்டர் எஸ்ஜே ஹார்ட் டிவி, அவருமே ஒரு தெய்வம் தான். அவர் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரா? ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. எந்த இடத்துல தெரியல, அதுவும் தெரியல, எந்த ஊரு எந்த இடமும் தெரியல. அவரை போய் பார்த்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். ஒரு வாட்டி இந்த இதை போட்டு பார்த்துட்டு அவரை போய் பார்த்தோம்னா அல்சர் சரியாயிடும். என்னென்ன சாப்பிடணும் என்னென்னு சொல்லுவார். எனக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பாடாப்படுத்தல, இப்பதான் பாடாப்படுத்துது. முன்னாடி எல்லாம் ஓரளவு அடங்கிடும் அல்சர். இப்போ வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு கேட்க மாட்டேங்குது, தமிழ் மருந்துங்க. இப்போ கமலத்துக்கெல்லாம் இருந்துச்சா, முந்தானத்தை நெஞ்சு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. பார்த்தா 2 வேப்பலை கொஞ்சம் ஜீரகம் வச்சு மென்று தின்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சாலாம், 3 நாள் சரியாயிடுச்சா. அவன் நிறைய இதை எடுத்துக்கிறா, தமிழ் மருந்து எடுத்துக்கிட்டாரு. அது எல்லாத்துக்குமே ரெமெடி தெரிஞ்சிருக்கு மம்மி. ஆமா, இப்ப நம்மளா இருந்தா இப்ப பல்லு வலி ஹெல்த்தியா இருக்கானா, இந்த கசப்பு தன்மை உள்ள இலைகொலைய மென்னே தின்னாரு. வேப்பந்தலை, கொய்யாக்காய், இலை இருக்கு பாரு. ஆமா ஆமா, அது என்ன சுகருக்குள்ள இலை. குறிஞ்சாக்கீரை எல்லாம் கடிக்கவே முடியாது, அவ கடிச்சு மென்னு தின்னாரா. அவளுமே அவ பண்ணிக்கிறதுனாலதான் நல்லா இருக்கா. இல்லைன்னா இயற்கையில கடவுள் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும் ஒன்றும் நல்லா கொடுக்கல. ஒரு 50 வயசு வரைக்கும் தான் இயற்கையில எல்லாருக்கும் ஹெல்த் இருக்குது, ஓரளவு நல்லா இருக்காது. அதுக்கு மேல நம்ம பாத்துக்கிறத பொறுத்துதான் நம்ம உயிரோட இருக்கிறதும் இல்லாது. எப்படி இப்படி உடம்பு 50 வயசு வரைக்கும் நம்ம பாத்துக்காம விட்டாலும் அது ஓடும், ஒண்ணும் பண்ணாது. என்ன அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம இது உடம்ப பாத்துக்கிட்டோம்னாதான் ஏதோ கொஞ்சமா தக்க வச்சுக்க முடியும். உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். ஊற்றியாச்சா மேம்? குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. குருமா அது என்ன மேம் ரோஸ் கலரில் இருக்கு குருமா? பீட்ரூட் போட்டேன்னா அதனால ரோஸ் கலரில் மாறிடுச்சு. ஆமாம், ரோஸ் கலரில் மாறினா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் நல்லா இருக்குல்ல. இதில் நான் 3-3.5 தேங்காய் புளி ஊற்றுறது இல்லை, அதனால 3-3.5 நல்லா இருக்காது. கெட்டு போயிடும். ஒரு 5 மணி நேரம் தான். ஆமாம், அதுக்கு உயிர், சமைக்கிறதுக்கு உயிர் 5 மணி நேரம். ஆமாம், பருப்பு புளிக்குழம்பு பண்ணாதே உனக்கு நைட்டு வரைக்கும் நல்லா இருக்கும். காலையில் வைக்கிறது சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இது நைட்டுக்கு வேறு ஏதாவது பண்ணது வேணும். நைட்டுக்கு தான் சப்பாத்தி போட்டுக்கலாம். ஆமாம், இல்லைன்னா ரவை இருக்கும். உடம்பை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு வயசாயிடுச்சுன்னா. பெரிய பாடா.
அவங்க வேலையை தான் கரெக்டாக பார்த்துக்க முடியும். ஆமா அதுவுமே சில நேரத்தில் மாத்திரை போகிற மாதிரி தர்றான். அது அதுலயும் நம்ம பணம் சேர்த்துக்கணும். அப்படிங்கிறது வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. ஆமா அது நினச்ச பக்கம் தான் நம்ம போக முடியும். உனக்கு இப்போ பிபி புதுசாக வந்திருக்குன்னு வச்சுங்க. ஆமா ஏன் வந்துச்சு நம்ம யார்ட்டையும் எதுவும் கேள்வியே நம்மளுக்குலாம் இப்போதான் பிபி வந்துருக்கு. அதான் சொன்னா 20 வருஷம் முன்னாடி எனக்கெல்லாம் வந்துருச்சுன்னு. எனக்கெல்லாம் இப்போதான் வந்துச்சு. உங்களுக்கு டென்ஷன் சின்ன வயசுல? எனக்கு சின்ன வயசுல டென்ஷன், அதனால உங்களுக்கு சீக்கிரம் வந்துருச்சு. ஆமா அவளுக்கெல்லாம் அம்மா அப்பா இருந்தாரு, அதனால லேட்டாக இருந்துச்சு. உடம்பு டென்ஷனான பார்ட்டினா உடனே வந்துடும். ஆமா 30 வயசுல கூட டென்ஷனான பார்ட்டினா வந்துடும். ஆமா முத்து மின்னாவெல்லாம் ஒரு பிள்ளைய வளர்க்குறக்கே டென்ஷன் ஆகுறா. அவனுக்கு ஒழுங்கா வெளில நான் எந்திரிச்சு பண்ணி கொடுப்பான். ஆமா எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்மூத்தாக பண்ண கற்றுக்கணும். நீங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, நான்லாம் யாரும் இல்லை அதனால டென்ஷன் ஆனே. நம்ம தான் நம்ம விஷயத்த கொஞ்சம் அமைதியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு தான் உடம்பு தான் இல்லை சேமி. டென்ஷன் ஆகிறதுனால இப்போ 10 பேர்ட்டு டென்ஷன் ஆகி அவங்க திருந்த போகிறாளா? திருந்தினால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, திருந்தாட்டி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம லைஃபுக்கு நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா இவர் வந்தார் இப்படி பண்ணுவார், கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுவிட்டு அவர் வருவார் எப்பவும் கத்திடுவார். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு கொஞ்சம் தான் சாதம் வடிக்கிறேன், இதுவே எங்களுக்கு மீதி ஆயிடும். இவ்வளோதான் வடிக்கிறேன் பாரு, அதே மீதியாது. அது நம்ம உனக்கு கட்டி கொடுத்து விட்டாரு, நம்ம சாப்பிடல. நீ ஏன் சாப்பிட்றதில்ல? அதான் எனக்கு அல்சரு, சாப்பிட முடியல. குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டு குருமா, பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு, கேரட் இல்லை, பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். கேரட் இருந்தாலும் போடலாம். கேரட் இருந்தால் போடலாம், நல்லா இருக்கும். இந்த அடுப்பில் போட்டுருவோம் சோத்தை. சமையல் அந்த பொறுமையாக பண்ணணும்ன்ற அப்படியா? ஆமாம், பொறுமையாக பண்ணாது நல்லா இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது. மாற்றி கீத்தி போட்டுருவோம்னா? இல்லை மாற்றி போட மாட்டோம், நம்மளும் ஒரு அக்கறையாக பண்ணணும் சமையலுமே. அக்கறையாக பண்ணது. இந்த எங்க நான் இதை கழுவிட்டு வரேன். கீரையை தறக்கி விடுவோம். கீரை இங்கே ஆஞ்சு வச்சுருக்கோங்க. கீரையை தறக்கி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், மத்தியானம் சாப்பாடு ரெடி. கீரை உடனே தறக்கி விட்டுலாம். ஆமாம், இதுக்கு ஒரு மூடி. கீரையை தறிக்கிறதுக்கு என்னென்ன? நான் அப்போல்லாம் வயசுல எல்லாம் சாப்பாடு முக்கியமாகவே நினைக்கவே மாட்டேன். உடம்புல எனக்கு ஹெல்த் இருக்கும், அதனால சாப்பாடு ஒரு முக்கியமாகவே நினைக்கவே மாட்டேன். சாப்பிடணும்னு நினைச்சதே கிடையாதுண்ணா. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பீங்களா? ஆமாம், கோவம்னாவெல்லாம் 2 நாள் கூட சாப்பிடாம இருப்பேன், மறுநாள் கூட. அப்போல்லாம் அப்பதான் வீட்டுக்கெல்லாம் போனால் 2 நாள் கூட சாப்பிடாம இருப்பேன். அப்புறம் 3ஆவது நாள் பசிக்க ஆரம்பிச்சிருமா? 3ஆவது நாளும் இருப்பேன், யாராவது கெஞ்சி சாப்பிட சொன்னா சாப்பிடுவோம். சாம்பார் நம்மளா போய் சாப்பிடக்கூடாதுல, கௌரவம் போயிடும்ண்ணே. ஆமாம், யாரும் கூப்பிட்டாதான் போய் சாப்பிடுவோம். ஆமாம், கூப்பிடவே இல்லைன்னா போய் சாப்பிடவே கூடாது, கிச்சன் சைடே போகக்கூடாது. அப்போல்லாம் எங்கே இருந்துச்சு கிச்சன்? வீட்டோட தான் கிச்சன். இப்போ தான் கிச்சனுக்குன்னு தனி ரூம். கிச்சனுக்குன்னு தனி ரூம் வச்சுருக்கிறது நல்லா இருக்கா மம்மி? ஆமாம், அதே நல்லது. வரமிளகாய் இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறோம் காய். வரமிளகாய், வரமிளகாய். ரெண்டு வரமிளகாயா? ஆமாம், ஒன்று இதில் விட்டுருவோம், ஒன்றே போடு. அதுவே காரமாக இருக்கும். வரமிளகாயெல்லாம் பயங்கர காரமாக இருக்கும். வேறு ஏதோ போட்டு தயாரிக்காங்களோ தெரியல. மிளகாய் அது விளையிறது தானே. ஆமாம், சாதம் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்தாதே நல்லா இருக்கும். கீரையை போட்டுடலாங்க. கீரையை போட்டு இது எத்தனை இருக்கிற கீரை எல்லாம் போட்டிங்களா இல்லை எப்படி? அன்னைக்கு கொஞ்சம் பாதி, இன்னைக்கு பாதி. 20 ரூபாய்க்கு வாங்கினது.
இன்னைக்கு பாதி அன்னைக்கு பாதி. கீரை இது 2-3 நாளாக இருந்தாலும் நல்லா இருக்கா? திங்கக்கிழமை தானே வாங்கினீங்க? ஆமாம், திங்கக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் சமைக்கிறோம். ஆமாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். நல்லா தான் நாளே சமைச்சா போர் அடிச்சிடும். அங்கே பாருங்க, நல்லா பச்சையாக தான் நல்லா இருக்கு. பச்சையாக காஞ்சே இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம்னா நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இல்லைன்னா நான் சமைக்க மாட்டேன். ஆமாம்மா, அது கசந்து போய் கிடக்கும். ஆமாம், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கெட்டு போனதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட முடியாது. நல்லது சாப்பிடலே உடம்புக்கு இவ்வளவு உள்ளது. என்ன குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஆமாம், வேக வைக்கக்கூடாதுன்னு பையன். ஆனால் வேக மாட்டேங்குது அந்த கீரை, முத்தன கீரை மாதிரி. அதனால குக்கரில் விட்டு வேக வைக்கிறேன். சரி, வந்தோடனே பாப்பமா. தோசை இவருக்கு தோசை, அதுக்கு குருமா தான். மதியத்துக்கு சாதம் குருமா. அவனுக்கு கட்டுறதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன் குருமா. இது கீரை அவனுக்கு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.